Hi viewers, welcome to my channel. வணக்கம் மக்களே. கந்தனரல் ஓங்கும் பொங்கும் திருத்தலம் பொங்கனகிரி குமரசுவாமியாக கந்தன் கோயில் கொண்டிருக்கும் அற்புதமான தலம். சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தலம் சித்தர்களில் ஒருவரான கொங்குனரால் இக்கோயில் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படுதுங்க. இந்த கோயிலுடைய சிறப்பையும் இவ்வளோ வரலாற்றுகளையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2011 புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. கோயில் சிறப்பாக அழகாக இருக்குங்க. கருவறையில் வள்ளி தெய்வானை தேவியாருடன் அருள்கிறார் முருகன். பொதுவாக மூலவர் பிரதிஷ்டை செய்யும்போது எந்திர ஸ்தாபனம் விக்கிரங்களுக்கு கீழே பதிக்கப்படும். ஆனால் இக்கோயிலின் பீடத்திலே எந்திரங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. சுவாமி எந்திர ரூபமாக எழுந்தருளியுள்ளார். இந்த கோயிலின் சிறப்பம்சமாகும். மேலும் மூலவர் முன் சமர்ப்பிக்கப்படும் பால் தானாகவே பொங்கும் அதிசயம். இதனாலேயே தலத்தை பொங்கு திருத்தலம் என போற்றப்படுதுங்க. மற்றொரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குன்று முழுவதும் நிகழும் பாலமரங்க. இப்பகுதி மக்கள் சுபகாரியங்களுக்கு இந்த மரத்தை குச்சி எடுத்து சென்று பிரதானமாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் அந்த நல்ல காரியங்கள் இனிதே நடந்தேறும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருக்குதுங்க. கோயிலின் வாயு மூலையில் வெங்கடேச பெருமான் சந்நிதி கொண்டிருக்கார். அதேபோல் கன்னி மூலையில் செல்வ கணபதி அருள் பொழிகிறார். ஈசான மூலையில் தேவியாருடனும் வாகனங்களுடனும் நவக்கரக மூர்த்தியில் அருள்கின்றனர். பரிபூர்ண கோலத்தில் அருளும் நவக்கரங்களை தரிசிப்பதால் கிரகதோஷங்களை விலகும் என்பது ஐதீகம். செவ்வாய் தோஷம் பரிகார தலமாகவும் நிகழும். இங்கு சஷ்டி வழிபாடுகளும் செவ்வாய்க்கிழமைகளில் திரிசதி வழிபாடுகளும் விமர்சையாக நடைபெறுங்க. ஸ்தல விருட்சமான வக்கன மரம் நிகழ்கிறது. பெண் மரமான இதன் அடியில் அருளும் சுயம்பு கந்தனையே சித்தர்கள் வழிபட்டார்களாமாம். ஆண் மரமான அரச மரம் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது. திருமண தோஷம் உள்ளவர்கள் திருமணம் தடை நீங்க இம்மரத்தின் தாலி சரடு கட்டியும், புத்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த மரத்தின் வளையல் மற்றும் தொட்டில் கட்டியும் வழிபட்டு செல்கிறார்கள்.
கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் புஷ்பா பஸ் ஸ்டாப்பிலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் சிக்கண்ணா காலேஜ் ரோட்டில் கொங்கணகிரியில் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.